ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நீயா நானா அப்படிங்கிற ஒரு டிபேட் தெருநாய்களை பற்றி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காணொளிகள். அந்த காணொளிகள் மீது மிகப்பெரிய வெறுப்பு வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. டாகெல்லாம் பிடிச்சி ஷெல்டரில் போடுங்க. ரேபிஸ்ன்ற நோயினால் மனித குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அவங்க அவ்வளோ கொடூரமாக இறக்குறாங்க. அவங்கள அந்த உயிரை யாருன்னா தர முடியுமா? டாக் லவ்வர்ஸ்ன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அதுக்கு நிறைய ரெக்வசிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த தீர்ப்புகள் மாற்றப்பட்டு கைட்லைன்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு கைட்லைன் என்னென்னா, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்கள், அந்த நாய்களுடைய எண்ணிக்கையை குறைங்க. செகண்ட் கைட்லைன் என்னென்னா, ரேபிஸோட தீவிரம் தாக்கக்கூடாது. எந்த நாயை ரேபிஸ் தாக்கியிருக்கோ அந்த நாயை தனிமைப்படுத்துங்க, ஷெல்டரில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது தேர்ட் ஒன், இந்த கார்ப்பரேட் கரப்ஷன் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. அந்த கார்ப்பரேட் கரப்ஷன், இந்த ஃபுட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உணவுகளை வைக்கிறோன்னு சொல்லிட்டு எத்தனை சமூக வலைத்தளங்களில் நம்ம இந்த டொனேஷன் கொடுங்க, அந்த டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். தெருநாய்களை வச்சு கரப்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் தான் நடக்குது. நிறைய பேர் உணவுகளை அவங்க வீட்டில் இருந்து சொந்தமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் நடந்தாலும் இதுவும் நடக்குது. அதனால தான் ஷூமோட்டோவாக உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு வராங்க. இதில் இந்த டிபேட் எதுக்கு? இது முதல்ல தடை பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது திருச்சியில் ஒரு 90 நாய்கள் கொல்லப்பட்டிருக்கு. திருநெல்வேலியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாய்கள் கொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? அந்த டிபேட் வந்த பிறகு அந்த டிபேட்டில் பேசின 2 பக்கம், ஒரு சைடு ஒருத்தர் இருக்காங்க, இன்னொரு சைடு இன்னொருத்தர் இருக்காங்க. டாக் ஹேட்டர்ஸ், டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிபேட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு கேள்விகளும் கருத்துரைகளும் எழுந்தது. ஆனாலும் அந்த டிபேட்டுக்கு அப்புறம் எடுத்தவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாய்களை கொல்லணும் 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 கொல்லணும், எதனா ஒரு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தவங்க எல்லாமே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. நாய்களை கொன்று தான் தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம சொல்லக்கூடாதுங்க. நீதிமன்றம், ஒரு நாடு, ஒரு அமைப்பு இருக்குன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம நம்ம இஷ்டத்துக்கும் ஒரு கொலை பண்ணுறது, ஒரு கத்தி எடுத்து குத்துறது, ஒரு திருடுறது, இல்லை பெண்களை வதைக்கிறது மாதிரி தான் இந்த நாய்களை கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதும். இதை நம்ம கையில் எடுத்துக்கூடாது. நீதிமன்றம் சில கைட்லைன்ஸை கொடுத்துருக்கு. அதுக்கு பிவிஎஸ்சி படித்த டாக்டர்ஸு வழிகாட்டுவாங்க. அதே சமயத்தில் அதில் அந்த விலங்கின அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வழிகாட்டுதல்கள் கொடுப்பாங்க. இன்னும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிநாட்டிலலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க, அந்த நாய்களுடைய எண்ணிக்கையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த ரேபிஸ் நோயை எப்படி தடுக்கிறாங்க, இந்த ஃபுட்டு கரப்ஷன் எப்படி தடுக்கப்படுது, இந்த ஐடியாஸ் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ இல்லை வெளிநாட்டோட தொடர்பில் இருக்கிறவங்களோ ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள். இதை அந்த கருத்துக்களை எடுத்து நிர்வாக ரீதியாக இதை குறைக்கலாம், இந்த பிரச்சனையை சொல்யூஷனுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த டிபேட் தேவையில்லை தானே? இப்போது அதுலேயும் இது ஒரு சீரியஸான விஷயம். அதை சிரிப்பலையாக ஆக்குறது. ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த சிரிப்பலை சுத்தமாக 100%, 200% தேவையில்லாத வேலை இதெல்லாம். இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் தயவு செய்து இந்த காணொளிகள் எல்லாம் நீக்கிடுங்க. இந்த வீடியோக்கள்னால தான் அந்த திருச்சிலையும் திருநெல்வேலியிலையும் சொன்னேன் இல்லையா, நாய்கள் கொல்லப்பட்டிருக்குன்னு. இதுதான் காரணம். அந்த காணொளிகள் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து எடுத்துருங்க. ஒரு உயிரினம், கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம், இப்போது அதாவது நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ வெயில் அடிக்குது, நம்மளாலே தாங்க முடியல. அந்த வெயில் காலத்தில் தான் அந்த நாய்கள் அந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? எதனா பண்ணியிருக்கோமா? முதல்லலாம் திண்ணைகள் இருக்கும் வீடுகளில். இன்றைக்கி கேட்டை போட்டு வச்சுருக்கோம். ஒரு நாய் கூட உள்ளே நுழைய முடியறதில்ல கேட்டுக்குள்ளே. அந்த மனிதர்கள் கூடவே வாழ்ந்த அந்த உயிரினம் மழையிலையும் வெயில்லையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது.
கீழே மண்ணில் படுத்தா ஈரப்பதம் இருக்கணும். அந்த ஈரத்தையும் உறிஞ்சி எடுத்தாச்சு. அந்த ஈரமும் இல்லை. அது குடிக்கிறதுக்கு அந்த கழிவுநீர் கால்வாய் இருக்குது பாருங்க, அதில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதில் ஏதேதோ நோய்கள், இப்போது மனிதர்களுக்கு எத்தனை நோய்கள் வருது, அந்த நோய்கள் அந்த நாய்களுக்கும் தான் பரவுது. நாய்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் பரவிட்டு இருக்கு. எத்தனையோ பறவை இனங்கள் எவ்வளவோ அழிஞ்சு போயிட்டுருக்கு. இந்த செல்ஃபோன் கோபுரம் ஏற்றிருக்கோம். மனிதர்கள் பண்ணுற தப்புக்கு அந்த வாயில்லா ஜீவன்களும் பறவைகளும் என்ன பண்ணும்? இதெல்லாம் தான் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக நீதிமன்றங்கள் வரவேற்குது. அதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமே இல்லாத யூஸ்லெஸ், மீனிங்லெஸ் இந்த டிபேட்டு இல்லை இந்த காணொளிகளை போடுறதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரேபிஸ் குறைஞ்சிட போதா? டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாக் லவ்வர்ஸை வந்து ப்ளேம் பண்ணுறதும், டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு டாக் ஹேட்டர்ஸை ப்ளேம் பண்ணுறதுனாலையும் எதுனா ரேபிஸ் குறைஞ்சிட போதா? இல்லை நாய்களை ஃபுல்லாகவே அழிச்சிட்டா ரேபிஸ் குறைஞ்சிருமா? சொல்லுங்கள். அதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எலிகள் மூலயமாவோ இல்லை பூனைகள் மூலயமாவோ, அந்த பூனைகள் கடிக்கிறதுனாலையோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாய்கள் மட்டுமே இப்போ பிரச்சனை கிடையாது. நாய்களால் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இந்த ஷூமோட்டோவே வந்தது. அதில் உள்ள பிரச்சனைகளை மீண்டும் பெரிய பிரச்சனையாக்கி நீதிமன்றங்களையும் மதிக்காமல், அவங்க சொன்ன ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்காமல் எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் இந்த மனிதக்குள்ள மாண்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டிபேட்டு வந்து தொடர்ந்து பல காணொளிகள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை வந்து நீங்களே பாருங்கள் உங்கள் காணொளிகளை. அந்த சீரியஸாக எதிர்மறையாக நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிற காணொளிகளையும் பாருங்கள். சிரிப்பலையாக போட்ட காணொளிகளையும் நீங்களே உங்கள் காணொளிகளை பாருங்கள். அதில் எவ்வளவு ஒரு லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப ஹம்பக்காக ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சட்டம் இயற்றுற அளவுக்கு நம்மெல்லாம் ஐடியா தரதை விட்டுட்டு மனிதர்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அதில் நம்மளோட ஃபேமை உயர்த்திக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த சமுதாயத்துக்கு அது எந்த விதத்துலேயும் நன்மை பயக்காது, முக்கியமாக குழந்தைங்களுக்கு. இப்போது நாய்களை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 100% கொன்னுடுறோன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் நாய்களை வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களாம் அமைதியாகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கொன்னுட்டோம், 100% நாய்களை கொன்னுட்டோம். என்ன நடக்கும்? அடுத்தது வேறு ஒரு விலங்குக்கு அந்த நோய் வரதான் போகுது. அது வந்து இந்த சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னெலாம் இங்கே யாருமே 100% சொல்லிட முடியாது. சூழ்நிலைகள் சுத்தமாக கிடையாது. அந்த சுத்தம் இல்லாத தனம் தான் இன்றைக்கி ஏகப்பட்ட நோய்கள் வந்துகிட்டு இருக்கு, பறவை இனத்துலேயும் சரி விலங்கினத்துலேயும் சரி. அதனால் இந்த டிபேட்டு ஒரு அர்த்தமற்றது. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த எதிர்மறையான ஒரு உயிரினத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொன்ன அத்தனை காணொளிகளையும் அவங்களே நீக்கிடுங்க தயவுசெய்து.